வணக்கம் நண்பர்களே. ஒருபுறம் உலக அழகி ஐஸ்வர்யா ராயின் வசீகரம், மறுபுறம் ஐரோப்பாவின் கம்பீரம். இவை இரண்டும் கலந்த ஒரு தேசத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கோழிக்கறியை வைத்து இனிப்பு செய்யும் விசித்திரமான கலாச்சாரம். ஒரு நாளைக்கு 10 கப் தேநீர் குடிக்கும் மக்கள். சிவப்பு தொப்பி அணிந்தால் சிறை தண்டனை என ஆச்சரியங்களின் உச்சக்கட்டத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லப் போகிறோம். 98% மக்கள் ஒரே மதத்தை பின்பற்றினாலும் நாங்கள் மதசார்பற்றவர்கள் என்று பெருமையுடன் மார்தட்டிக் கொள்ளும் நாடு இது. இங்கிருக்கும் பள்ளத்தாக்குகள் எவ்வளவு அழகானவையோ அவ்வளவு அழகானவர்கள் இங்கிருக்கும் பெண்கள். ஆம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்கப் போவது உலக நாடுகளின் பாலம் என்று அழைக்கப்படும் டர்க்கி பற்றிதான். ஆனால் அதற்கு முன் நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்தால் எங்கள் முயற்சிகள் மதிப்புக்குரியதாக இருக்கும். துருக்கி ஒரு சாதாரண நாடல்ல, இது ஒரு டிரான்ஸ்கான்டினென்டல் நாடு. அதாவது ஒரே நேரத்தில் ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் கால் பதித்துள்ள ஒரு அற்புதம். இஸ்தான்புல் நகரை பாருங்கள். உலகிலேயே 2 கண்டங்களில் பரவியுள்ள ஒரே மாநகரம் இதுதான். துருக்கியின் மிகப்பெரிய நகரமான இஸ்தான்புல் ஆசியா மற்றும் ஐரோப்பா ஆகிய 2 கண்டங்களிலும் அமைந்துள்ளது. போஸ்பரஸ் கடல் இது இரண்டையும் பிரிக்கிறது. நீங்கள் ஒரு பாலத்தை கடந்தால் ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு சென்றுவிடலாம். நிஜமாகவே இது கடவுளின் பாலம் போலவே காட்சியளிக்கிறது. துருக்கி சென்றால் நீங்கள் கண்டிப்பாக தவறவிடக்கூடாத இடம் கிராண்ட் பஜார். உலகின் பழமையான மற்றும் மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்றாகும் இது. இது 1455இல் கட்டப்பட்டது. இங்கு 61 தெருக்களும் 4000த்திற்கும் மேற்பட்ட கடைகள், 25,000 ஊழியர்கள் என இது ஒரு குட்டி உலகமே அங்கே இயங்குகிறது. இங்கு கிடைக்காத பொருட்களே இல்லை. உலகின் மிக பழமையான இந்த சந்தையில் நீங்கள் பேரம் பேசி பொருட்களை மிக குறைந்த விலைக்கு வாங்கலாம். ஆனால் ஜாக்கிரதை, அந்த பிரம்மாண்டத்தில் நீங்கள் தொலைந்து போகவும் வாய்ப்புண்டு. துருக்கி மக்கள் பூனைகளை மிகவும் நேசிக்கிறார்கள். இஸ்தான்புல் நகரம் பூனைகளின் நகரம் என்றே அழைக்கப்படுகிறது. குறிப்பாக வான் கேட் என்ற பூனை இனம் துருக்கிக்கே உரித்தானது. இந்த பூனைகளுக்கு ஒரு கண் நீல நிறத்திலும் மற்றொரு கண் மஞ்சள் நிறத்திலும் இருக்கும். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த பூனைகள் நீரில் நீந்தக்கூடியவை. துருக்கியில் சில விஷயங்கள் நம்மை மூக்கின் மேல் விரல் வைக்கச் செய்யும். இங்கே பிறந்த குழந்தைகளுக்கு உடலில் உப்பு தடவுகிறார்கள். ஏன் தெரியுமா? தீய சக்திகள் மற்றும் கண் திருஷ்டி அண்டாமல் இருக்க வேண்டுமாம். அதேபோல் ஒரு காலத்தில் துருக்கியில் சிவப்பு தொப்பி ஃபெஸ் ஹேட் அணிவது சட்டப்படி குற்றமாக இருந்தது. நவீன துருக்கியின் தந்தை முஸ்தபா கமல் பாஷா நாட்டை நவீனப்படுத்த இத்தகைய அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்தார். நான் ஆரம்பத்தில் சொன்னது நினைவிருக்கிறதா? கோழிக்கறியில் இனிப்பு. ஆச்சரியப்படாதீர்கள். சிக்கன் பால்மிதாய், தவுக் கோசரி என்பது துருக்கியின் பாரம்பரிய இனிப்பு. கோழிக்கறியை பாலில் ஊற வைத்து இழை இழையாக செய்து இந்த இனிப்பை செய்கிறார்கள். இதன் சுவை உங்களை சொர்க்கத்திற்கே அழைத்துச் செல்லும். இன்று உலகம் முழுவதும் புகழ்பெற்ற காஃபி கலாச்சாரம் 16ஆம் நூற்றாண்டில் துருக்கியிலிருந்தே ஐரோப்பாவிற்கு பரவியது. துருக்கி காஃபி, டர்க்கிஷ் காஃபி, அதன் அடர்த்தியான சுவைக்காகவும் கூப்பையின் அடியில் தங்கும் அதன் வண்டலுக்காகவும் உலக புகழ் பெற்றது. துருக்கியின் தேசிய விளையாட்டு யாக்லி குரேஸ் எனப்படும் எண்ணெய் மல்யுத்தம் ஆகும். வீரர்கள் உடல் முழுவதும் ஆலிவ் எண்ணெயை தடவிக்கொண்டு மல்யுத்தம் செய்வார்கள். இதனால் எதிராளியை பிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். யாக்லி என்றால் துருக்கிய மொழியில் எண்ணெய் என்று பொருள். குரேஸ் என்றால் மல்யுத்தம் என்று பொருள். வீரர்கள் உடல் முழுவதும் ஆலிவ் எண்ணெயை தேய்த்து கொண்டு மல்யுத்தம் செய்வதால் இது இப்பெயர் பெற்றது. இது உலகின் பழமையான விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது 14ஆம் நூற்றாண்டில் ஒட்டோமன் பேரரசு காலத்தில் உருவானது. கிரிக்பினார் திருவிழா. துருக்கியின் எடிர்னே நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் கிரிக்பினார் மல்யுத்த திருவிழா மிகவும் புகழ்பெற்றது. இது கிபி 1346 முதல் தடையின்றி நடத்தப்பட்டு வருகிறது. கின்னஸ் சாதனை. உலகின் மிக நீண்ட காலமாக தொடர்ந்து நடத்தப்படும் விளையாட்டுப் போட்டி என்ற பெருமையை இது பெற்றுள்ளது. இந்த விளையாட்டில் வீரர்கள் அணியும் ஆடை மிகவும் தனித்துவமானது. கிஸ்பெட். இது எருமை தோலால் செய்யப்பட்ட ஒரு வகை இறுக்கமான ட்ரவுசர்ஸ். இதன் எடை சுமார் 13 கிலோ வரை இருக்கும். போட்டி தொடங்குவதற்கு முன் மல்யுத்த வீரர்கள் பெஹிலிவன் உடல் முழுவதும் ஆலிவ் எண்ணெயை தாராளமாக பூசிக்கொள்வார்கள். இது எதிராளி தங்களை பிடிப்பதை மிக கடினமாக ஆக்கும். மல்யுத்த வீரர்களை பெஹிலிவன் என்று அழைக்கிறார்கள். இதற்கு ஹீரோ அல்லது சாம்பியன் என்று பொருள். வெற்றி பெறுவது எப்படி என்று பார்த்தால், எதிராளியின் முதுகை தரையில் படச் செய்வது, எதிராளியை தலைகீழாக தூக்குவது. எதிராளியின் கிஸ்பெட்
தோல் சட்டை கிழிந்து போனால் அல்லது அவர் போட்டியிலிருந்து விலகினால் வெற்றி தீர்மானிக்கப்படும். முற்காலத்தில் இந்த போட்டிகளுக்கு நேர கட்டுப்பாடு கிடையாது, நாட்கள் கணக்கில் கூட நடக்கும். ஆனால் தற்போது 30 முதல் 40 நிமிடங்கள் வரை மட்டுமே நடைபெறுகிறது. போட்டிகளின் போது தவில், ட்ரம் மற்றும் சுர்னா எனப்படும் பாரம்பரிய இசைக்கருவிகள் முழங்கப்படும். வீரர்கள் போட்டிக்கு முன்னும் பின்னும் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி மரியாதை செலுத்துவார்கள். இது ஒரு வீர விளையாட்டு மட்டுமல்லாமல் ஒரு ஆன்மீக பயிற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. 2010ஆம் ஆண்டில் யுனெஸ்கோ அமைப்பு இந்த கிரிக்பினார் எண்ணெய் மல்யுத்தத்தை மனிதகுலத்தின் அருப கலாச்சார பாரம்பரியமாக அறிவித்தது. ஆண்டுதோறும் நடக்கும் கிரிக்பினார் போட்டியில் வெற்றி பெறும் வீரருக்கு பாஸ்க் பெஹிலிவன் தலைமை மல்யுத்த வீரர் என்ற பட்டம் வழங்கப்படும். அவருக்கு தங்க பெல்ட் பரிசாக அளிக்கப்படும். ஒரு வீரர் தொடர்ந்து 3 ஆண்டுகள் வெற்றி பெற்றால் அந்த தங்க பெல்ட்டை அவர் நிரந்தரமாக வைத்துக் கொள்ளலாம். துருக்கியின் வலிமையையும் கலாச்சாரத்தையும் உலகிற்கு பறைசாற்றும் ஒரு வீர விளையாட்டாக இன்றும் யாக்லி குரேஸ் திகழ்கிறது. இப்போது துருக்கி நாட்டு பெண்களை பற்றியும் அந்த நாட்டின் கலாச்சாரத்தில் உள்ள சில வினோதமான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றியும் பார்ப்போம். இது மிகவும் வினோதமான ஒரு பழைய சட்டம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு துருக்கியில் ஒரு கணவன் தன் மனைவிக்கு தேவையான அளவு காஃபி வழங்க தவறினால் அந்த பெண் தனது கணவரை பிரிய சட்டப்படி உரிமை உண்டு. அங்கு காஃபி என்பது வெறும் பானம் மட்டுமல்ல, அது ஒரு சமூக மரியாதையாக கருதப்பட்டது. இங்கு பெண்கள் காஃபி குடித்த பிறகு அந்த கோப்பையில் எஞ்சியிருக்கும் துகள்களின் காஃபி கிரவுண்ட்ஸ் வடிவத்தை வைத்து ஒருவருடைய வருங்காலத்தை கணிப்பார்கள். இது அங்கு ஒரு சுவாரஸ்யமான கலாச்சார பொழுதுபோக்காக இன்றும் உள்ளது. பல ஐரோப்பிய நாடுகளுக்கு முன்பே துருக்கி பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியது. 1930களில் முஸ்தபா கெமல் அதாதுர்க் தலைமையிலான ஆட்சியில் பெண்களுக்கு முழுமையான அரசியல் உரிமைகள் வழங்கப்பட்டன. இது அந்த காலகட்டத்தில் மிகவும் புரட்சிகரமான மாற்றமாகும். உலகின் முதல் பெண் போர் விமானி ஃபைட்டர் பைலட் ஒரு துருக்கிய பெண் ஆவார். அவர் பெயர் சபிஹா கோக்சன். 1937ஆம் ஆண்டில் இவர் போர் விமானியாக பணியாற்றி உலக புகழ் பெற்றார். வரலாற்று ரீதியாக உலகின் முதல் அழகு போட்டி துருக்கியில்தான் நடந்ததாக சொல்லப்படுகிறது. கிரேக்க புராணங்களின்படி மவுண்ட் ஐடா என்ற இடத்தில் இந்த போட்டி நடந்ததாக நம்பப்படுகிறது. நவீன காலத்திலும் துருக்கி பெண்கள் உலக அளவில் அழகிற்கு பெயர் பெற்றவர்கள். துருக்கியில் இன்றும் பாரம்பரியமாக பெண்கள் செம்பு பாத்திரங்களில் உணவுகளை சமைக்கிறார்கள். இது உணவின் சுவையை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் பெண்களின் உடல் நலத்திற்கும் சருவத்திற்கும் நல்லது என்று அவர்கள் நம்புகிறார்கள். துருக்கி பெண்கள் தங்கள் வீடுகளிலும் குழந்தைகளுக்கும் நகைகளிலும் ஒரு நீல நிற கண்ணை போன்ற கல்லை அணிந்திருப்பார்கள். இது தீய சக்திகளிடமிருந்தும் மற்றவர்களின் பொறாமை பார்வையிலிருந்தும் தங்களை காக்கும் என்று அவர்கள் தீவிரமாக நம்புகிறார்கள். துருக்கி பெண்களின் கலாச்சாரம் பழமைக்கும் நவீனத்திற்கும் இடையிலான ஒரு அழகான கலவையாகும். அவர்கள் தங்கள் பாரம்பரியத்தை மதிக்கும் அதே வேளையில் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் மிகவும் முன்னேறியுள்ளனர். துருக்கியின் கப்பதோசியா பகுதியில் பல நில அடி நகரங்கள் உள்ளன. இதில் டெரிங்குயு என்ற நகரம் மிகவும் புகழ் பெற்றது. இது பூமியின் அடியில் சுமார் 18 அடுக்குகள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட நகரமாகும். இதில் ஒரு காலத்தில் 20,000 பேர் வரை வசிக்க முடிந்தது. ஐரோப்பா முழுவதிலும் உள்ள தாவர இனங்களை விட துருக்கியில் மட்டுமே அதிக அளவிலான சுமார் 11,000 தாவர இனங்கள் காணப்படுகின்றன. அதில் 3,000த்திற்கும் மேற்பட்டவை துருக்கியை தவிர உலகில் வேறு எங்கும் காண முடியாது. துருக்கியின் கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள எஃபிசஸ் என்ற நகரத்தில்தான் உலகின் முதல் விளம்பர பலகை கண்டெடுக்கப்பட்டது. இது ஒரு விடுதியை குறிக்கும் வகையில் செதுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமா, இங்கிருப்பவர்கள் தேநீர் பிரியர்கள். ஒரு நாளைக்கு 10 கப் என்பது அவர்களுக்கு மிக சாதாரணமாகும். துருக்கியை பற்றி நீங்கள் அறிந்திராத சில கூடுதல் தகவல்களை இப்போது பார்ப்போம். துருக்கி நிலநடுக்கங்களால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடு. 1939 முதல் இதுவரை நூற்றுக்கணக்கான நிலநடுக்கங்களை சந்தித்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை போல மீண்டும் எழுந்து நிற்கிறது இந்த தேசம். இங்குள்ள மசாலா பொருட்கள் உலகத்தரம் வாய்ந்தவை. குறிப்பாக துருக்கியின் தேன் மற்றும் வால்நட் உலகெங்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நீங்கள் சாண்டா கிளாஸ் ஐரோப்பாவில் பிறந்தவர் என்று நினைத்து கொண்டிருந்தால் அது தவறு. புனித நிக்கோலஸ் எனப்படும் நிஜமான சாண்டா கிளாஸ் பிறந்தது இதே துருக்கியில்தான். அதேபோல் ஹாகியா சோஃபியா போன்ற கட்டிடங்கள் மனித வரலாற்றின் கலைநயத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இவ்வளவு அழகு நிறைந்த நாட்டிற்கு செல்ல எவ்வளவு செலவாகும் என்று யோசிக்கிறீர்களா? முறையான ஆவணங்கள் இருந்தால் 4 முதல் 6 நாட்களில் விசா கிடைத்துவிடும். ஒரு வார பயணத்திற்கு தோராயமாக 50,000 முதல் 60,000 ரூபாய் வரை செலவாகும். இந்த செலவு நீங்கள் பார்க்கும் அழகிற்கு மிக குறைவுதான். துருக்கி என்பது வெறும் சுற்றுலா தளம் மட்டுமல்ல, அது பல நாகரிகங்களின் சங்கமம். உலகிலேயே அதிகப்படியான மக்கள் தொகையை கொண்ட நகரங்களில் ஒன்றான இஸ்தான்புல், ரோமானிய, பைசாண்டைன் மற்றும் ஒட்டமான் பேரரசுகளின் தலைநகராக விளங்கிய வரலாற்று சிறப்பு மிக்கது. துருக்கியின் டியூலிப் மலர்கள் உலக புகழ் பெற்றவை. உண்மையில் டியூலிப் மலர்கள் நெதர்லாண்டுக்கு துருக்கியில் இருந்துதான் இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டன.
துருக்கியில் உள்ள சுரங்கப்பாதை லண்டனுக்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது பழமையான நில அடி ரயில் பாதையாகும். இது 1875இல் கட்டப்பட்டது. காஃபி கலாச்சாரத்தை ஐரோப்பாவிற்கு அறிமுகப்படுத்திய பெருமையும் துருக்கியையே சாரும். 16ஆம் நூற்றாண்டில் இஸ்தான்புலில்தான் உலகின் முதல் காஃபி கடைகள் திறக்கப்பட்டன. புவியியல் ரீதியாக உலகின் மிக பழமையான கோவிலாக கருதப்படும் கொபெக்லி தெபே துருக்கியில்தான் அமைந்துள்ளது. இது பிரமிடுகளை விட 6000 ஆண்டுகள் பழமையானது. மேலும் துருக்கி மக்கள் விருந்தோம்பலில், அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டியில் சிறந்தவர்கள். ஒரு அந்நியரை தங்கள் வீட்டிற்கு அழைத்து தேநீர் உபசரிப்பது இவர்களின் பண்பாடு. நவீன துருக்கி தன்னை ஒரு மதச்சார்பற்ற நாடாக முன்னெடுத்தினாலும் அங்குள்ள பழக்க வழக்கங்களில் இஸ்லாமிய மற்றும் ஐரோப்பிய கலாச்சாரத்தின் கலவையை நாம் தெளிவாக காணலாம். இவ்வளவு சிறப்புகள் கொண்ட துருக்கி இன்றும் உலக அரசியலிலும் பொருளாதாரத்திலும் ஒரு முக்கிய மையப்புள்ளியாக திகழ்கிறது. நண்பர்களே, துருக்கியின் இந்த அற்புதமான பயணம் உங்களுக்கு பிடித்திருந்ததா? அங்குள்ள அந்த சிக்கன் இனிப்பை சுவைக்க உங்களுக்கு ஆசையாக இருக்கிறதா? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நாடுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.